ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் நல்லா தான் இருப்போம். கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா எத்தகைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் இழந்தது ஏராளம். உயிர்களும் சரி, பொருள்களும் சரி, திரும்ப எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாயப்பா ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காது. நான் பார்த்திங்கன்னா இப்போ கோட்ரஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நல்லா இருக்கும். அது என்னமோ தெரியல, பழைய சோகம் எல்லாமே காணாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அது இருந்துட்டு போகுது ஒரு வகையில். ஆனால் அதை பற்றின ஒரு நினப்பே இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன். எந்திரிக்கிறோம், நம்ம வேலையை செய்கிறோம், பார்க்குறோம், பிடிக்கிறோம், வேலை சரியாக இருக்குது. அங்கே இருக்கும்போதும் கூட நான் சும்மா உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கரெக்டாக வேலை, ஏதோ ஒரு வேலை மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அப்போ தான் நான் நினச்சேன், சாயப்பா செயல்பட வைக்கிறாருன்னு. எல்லாத்துக்கும் அப்படித்தான். நீங்கள் கூட அப்படி நினச்சி பாருங்கள். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது காசு சம்பாதிக்கிற வேலையாக இருந்தால் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. வேறு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். இந்த வேலை முடிஞ்சிச்சா, எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்வார், பொம்பளை பிள்ளைலாம் சும்மாவே இருக்கக்கூடாது. இந்த வேலை முடிஞ்சிச்சு, அம்மா அடுத்தது என்ன வேலை செய்யணும், அடுத்தது எந்த வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடல் உறுப்புகள்லாம் நல்லா இயங்கிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உடல் உறுப்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். சரி, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்ல தான் செய்கிறாங்க, நானும் சொல்ல தான் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன, நோகாமல் சொல்லிவிட்டு வீடியோ போட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் யார் அதெல்லாம் என்னோடய பிரச்சனை எனக்கு பெருசுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்வீங்க. உங்களோட பிரச்சனை உங்களுக்கு பெருசு தான், என்னோடய பிரச்சனை எனக்கு பெருசு தான். என்னோடய பிரச்சனையை உங்களாலையும் தீர்க்க முடியாது, உங்கள் பிரச்சனையை என்னாலையும் தீர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வேறு வேறு இடத்துல இருக்கோம். ஆனால் உங்கள் பிரச்சனையை உங்கள் கூட இருக்கவங்களால தீர்க்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையே 1008 இருக்கும்போது நம்மளோட பிரச்சனையை யார் தீர்ப்பாங்க? என்னதான் ஒட்டு உறவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உயிரை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் தீர்க்க முடியும். நம்ம இழந்தது ஏராளம். நம்ம இதெல்லாம் எங்கே போய் நம்ம ஆசைகள் கனவுகள் எல்லாமே புதஞ்சு போச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். போனதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும், வர்றதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது தெரியுமா? நிஜமாக சொல்கிறேன். சாயப்பா என்கிட்ட சொன்னார், நம்மளோட தங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் செஞ்சு தருவேன்னு சொன்னார். என்கிட்ட எப்படி சொன்னாருன்னா, அவர் நேரடியாக சொல்ல மாட்டார், உணர்வு பூர்வமாக சொல்கிறாரு. நாம் செயல்படுற விதத்தை வச்சு சொல்கிறாரு. என் குழந்தைங்களை எல்லாம் பாதுகாக்கிறது தான் என்னோட கடமை. நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்து அவங்களோட வேலைகளையெல்லாம் சுலபமாக முடிச்சு கொடுத்து அவங்களை எல்லாம் நல்ல வழியில் நல்வழிப்படுத்தி அவங்கள செயல்பட வைக்கிறது தான் என்னோடய வேலைன்னு சொல்கிறாரு. அவர் கீ கொடுத்துட்டாரு. ஆனால் ஆட்டுறது நாம தானே உடம்ப ஆட்டணும். அது கூட ஆட்டாமல் இருந்தால் எப்படி நம்ம வேலைகள் சுலபமாக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம சோகத்தை நினச்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு கிடக்கிறோம். அப்படியெல்லாம் நினைக்காம செயல்பட்டுகிட்டே இரு. நம்ம அதிகமாக பொறுமை காக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி போகிறோன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை காக்கணும். நம்மளால் இவ்வளோ நாள் பொறுமையாகிடுச்சு, இனிமேல் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வரும்ல ஒரு ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில், அந்த ஸ்டேஜிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் கூட பொறுமையாக இருக்கணும். அதாவது 100 மணி நேரம்னு கூட சொல்லலாம், 100 நாள் சொல்லலாம், 100 வருஷம்னு சொல்லலாம். 100 வருஷம் இருக்க முடியாதுன்னு வைங்க, அட்லீஸ்ட் 100 மாதம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான, ஏன்னா ஒவ்வொருத்தரோட விஷயமும் அந்த கர்மாவும் பேஸ் பண்ணி தான் காலங்கள் அதிகமாகும். அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்குங்க. ஆனால் அந்த காலம் வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காலம் மட்டும் வந்துருச்சு, உங்களை அடிச்சுக்க யாருனாலையும் முடியாது. ஆஹா, எனக்கெல்லாம் இந்த நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்னு நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, வியப்பில் ஆழ்ந்து போயிடுவீங்க. இதெல்லாம் சத்தியமாக நடக்கும். ஆனால் நீங்கள் செயல்படுற வரைக்கும், நீங்கள் செயல்படாத வரைக்கும் எதுவுமே சாத்தியமே இல்லை.
ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று செய், நோண்டிக்கிட்டே இரு. அப்போ தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் சோர்ந்து போய் ஒரே இடத்துல அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துடவே கூடாது. உட்காந்தா அனத்தான் அங்கிருந்து ஆரம்பிக்குது. நாமளே நிறைய தொலைச்சிட்டு என்னடா செய்கிறது ஏதுடா செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அருமையான வழி கிடச்சிருக்குன்னா அதன் போக்கில் போகாமல் நம்ம திரும்ப திரும்ப அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு கார் வேணுமா? வரும். வீடு வேணுமா? வரும். நல்ல பொண்ணு வேணுமா? வரும். பையன் வேணுமா? வரும். சொத்து வேணுமா? சுகம் வேணுமா? என்ன வேணும்? காசு, பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம் அனைத்தும் வரும். சாயப்பாவோட ஆசீர்வாதமும் வரும். உன் மேலே எந்த கண்ணும் படவே படாது. இது உண்மையான ஒரு விஷயம், சரியா? அதனால் பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கும்போது நம்ம மேலே எந்த கண்ணும் படவே படாது. திருஷ்டி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் நாமாவளி அதிகமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நம்மளை அவமானப்படுத்தினவங்க கூட நம்மளை வரவேற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமையும், நம்மளை முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்ம மேலே அதிக பாசம் வச்சிருக்கிறமான ஒரு சூழ்நிலைமையும், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கிற இந்த அற்புதமான விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா நாமும் சில விஷயங்கள்லாம் செய்யணும். நேரத்தில் எந்திரிக்கணும். அப்புறம் நம்ம அப்பா கிட்ட அதிகமாக நெருக்கம் கொள்ளணும். அது எப்படியாவது ஒரு வகையில் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். அவருக்கு ஆரத்தி பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விளக்கேற்றி ஆரத்தி பாட்டு போட்டாவே போதும், அவர் ஓடி உக்காந்துருவார், சரியா? அப்படி ஒரு உன்னதமான ஒரு விஷயம். நம்ம அவரை அடிக்கடி பார்க்கணுன்னா மெடிடேஷன் பண்ணால் அவரை அடிக்கடி பார்க்கலாம், சரியா? அதுக்கப்புறம் உங்களோட நலனுக்காக மூச்சை கவனி, பேச்சை குறை, மூச்சை கவனின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடனாலே வாழ்க்கை நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடும். இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன்னா நீங்களே போய் பாருங்கள். எத்தனை பேர் எத்தனை விதமான வழிகளில் நம்மளுக்காக சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதனால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளோட பொருட்கள்லாம் நம்மளுக்கு மறுபடியும் வேணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும். நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து வியக்கிற வரைக்கும் நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ, நாம் சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணுமா இல்லையா? அதனால் நம்ம எல்லாரும் நிஜமாகவே சந்தோஷமாக வாழ போகிறோங்க. அதுக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்குங்க. சரி, அவர் இந்த ஒரு அற்புதமான வியாழக்கிழமை நாளில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும். அந்த வழி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்குரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்வார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்படவே மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கிறேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்று என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தம். உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வழி புரிகிறது. ரணத்துக்கு மருந்து தருகிறேன் நான். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பார்த்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன்னு சாயப்பா சொல்லியிருக்கார். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. எல்லாமே அவர் பார்த்துப்பார். சரி, நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். உங்களுக்கு சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுவாகவும் அமையுமாக.
சாயப்பாவின் திருவடிகளே சரணம். கோடான கோடி நன்றிகள் சாயப்பா. ஜெய் சாய்ராம்.